கல் பதிக்கிற வசதியா இருக்கா? அதான் தானே புது கல் தான். எல்லாம் உங்களுடைய நன்மைக்காக தான். காலவாசல் பாலமும் கட்டி கொடுத்துருக்கோம். இப்போ விராட்டிபத்து அச்சம்பத்து பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிற காரணத்தினால அங்கே விபத்து அடிக்கொரு தடவை விராட்டிபத்துலாம் அடிக்கொரு முறை விபத்து நடக்கிறது. வாகனங்கள் ஊர்ந்து செல்கிறது, ஊர்வலம் போவது போல இருக்கிறது. ஏன்னா இந்த சாலை தான் முக்கியமான சாலை. இங்கேருந்து கோட்டையம் வரைக்கும் எர்ணாகுளம் வரைக்கும் போகுது. கும்மிளி, அதே மாதிரி மூணாறு, கம்பம், கூடலூர், தேனி, பெரியகுளம் எல்லா பகுதிக்கும் இந்த பகுதியில் இருந்து தான் பேருந்துகள் செயல்கிறது. இதுவேளை 4 வீலர் போகிறது. ஐயப்பன் கோயிலுக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போகிற பக்தர்களும் இது வழி தான் பயன்படுத்துகிறாங்க. இது ஷார்ட்டாக ரூட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரே நெடுஞ்சாலையாக இருப்பதனால் பயன்படுத்துகிறாங்க. அதனால் போக்குவரத்து அதிகமாக நெரிசல் ஏற்படுறதுனால இந்த முடக்கு சாலை பாலத்துக்கு அருகாமையிலேயே ஒரு பைபாஸ் சாலை அமைக்கப்பட்டு அந்த சாலை நம்ம நாமலை புதுக்கோட்டை அருகாமையில் கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி உயர்மட்ட பாலத்தோடு நகாயில் ஏற்கனவே எங்கள் காலத்திலே அது கொண்டு வரப்பட்டு இப்பொழுது தான் அது பணி முடியும் தருவாயில் இருக்குது. இன்னும் முடியலை. அது நிலம் எடுக்கிற விராட்டிபத்தில் மட்டும் நிலம் ஒரு குறிப்பிட்ட வீடுகள் மட்டும்தான் 10-20 வீடுகள். அது முடிஞ்சதுன்னா அது முழுமையாக சாலை அமைக்கப்பட்டு விடும். ஏற்கனவே சாலை அமைத்தாச்சு, உயர்மட்ட பாலமும் அமைச்சாச்சு. அதனால் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்காது. மேலும் நம்ம ஆரப்பாளையத்திலிருந்து வர்ற பேருந்துகள், குறிப்பிட்ட பேருந்துகள் இந்த மாதிரி திண்டுக்கல் மற்றும் பிரதான சாலைகள், சேலம், கோயம்புத்தூர் போகிற சாலைகள்லாம் போகிற வண்டிகள்லாம் இனிமேல் வந்தீங்கன்னா தீக்கதிரிலிருந்து நேராக பைபாஸ்லேயே போயிடலாம். அப்போ பறவை, மிளாங்குடி, சமயநல்லூர் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் மிகவும் குறைந்து விடும். ஏன்னா வைகை ஆற்றின் ஓரத்தில் இருகரையிலும் அந்த சாலை அமைக்கப்படுகிறது. அது அமைக்கும் போது அது நேராக பெங்களூர் சாலை பைபாஸ் சாலைக்கு போய்விடுகிறது. எனவே அதே மாதிரி தெற்கு பகுதியிலும் தென்பகுதியிலும் வைகை ஆற்றின் தென்பகுதியிலும் ஒரு விரைவு சாலை அமைக்க வேண்டும் பெத்தானியாபுரத்திலிருந்து நான் கேட்டிருக்கிறேன். அது விரைவாக அடுத்த எங்கள் ஆட்சி அமைய போகுது. 2 மாதத்தில் வந்தோடனே 2 மாதத்தில் அந்த சாலைகள் அது பணி எடுக்கப்பட்டு இந்த பகுதியில் முற்றிலுமாக போக்குவரத்து நெரிசல் குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் முறையாக செயல்படுத்தலை. நான் ஏற்கனவே முதலமைச்சர் திறக்கின்ற முதல் நாளே நான் பேட்டி கொடுத்தேன். இந்த மாதிரி முதலமைச்சருடைய கவனத்திற்காக இந்த அதிகாரிகள் தவறு செய்கிறாங்க, முதலமைச்சருக்கே சரியான புள்ளி விவரத்தை கொடுக்காம எந்த அளவுக்கு இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு, முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 100 வார்டுகளுக்கும் இது செயல்படுத்த வேண்டும். 82 மேல்நிலை தொட்டி மூலமாக செயல்படுத்த வேண்டும். ஏற்கனவே 39 மேல்நிலை தொட்டி இருந்தது. 43 மேல்நிலை தொட்டி எங்கள் காலத்திலே பூமி பூஜை போடப்பட்டு கட்டப்பட்டது. ஏறத்தாழ 70% பணிகள் எங்கள் காலத்திலே இந்த திட்டத்தை கொண்டு நாங்களே 70% பணிகள் நாங்கள் முடித்து விட்டோம். 30% பணிகள் தான் இந்த அரசு 5 வருஷமாக காலந்தாழ்த்தி இப்போ விரைவாக முடிக்கணும், முதலமைச்சர் வந்தால் செய்யணுமேன்னு சொல்லி 2,57,000 வீடுகளுக்கு தண்ணீர் கொடுத்ததாக முதலமைச்சருடைய பார்வைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அது புள்ளி விவரம் தவறு, சரியாக கொடுக்கவில்லை. ஏறத்தாழ 100 வார்டுகளுக்கு 35-36 வார்டுகளுக்கு முழுமையாக இன்னும் செயல்படுத்தவே இல்லை. சில பகுதியில் குடிநீர் பைப்பு அமைக்கவே இல்லை என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னமும் அமைக்கலை. ஆனால் புள்ளி விவரம் மட்டும் குறிப்பிடுகிறாங்க. இப்போவும் கூட சொன்னால் இந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டமானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம். மதுரையினுடைய தண்ணீர் பிரச்சனையை தீர்க்கின்றது. புரட்சி தலைவி அம்மா எப்படி வீராணம் திட்டத்தை கொண்டு சென்னை மக்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்தாரோ, அதே போன்று அண்ணன் எடப்பாடியார் காலத்தில் எடப்பாடியாரோட இடத்துல இதை எடுத்து சொல்லி மதுரை மக்களுக்கு அடிக்கொருக்கும் முறை இந்த மாதிரி குடிநீர் பற்றாக்குறை வருகிறது. பழைய புரட்சி தலைவர் காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் தான் இன்றைக்கு அந்த ஒப்பந்தப்படி தான் தண்ணி கிடைக்கிறது, வைகை ஆற்றிலிருந்து கிடைக்கிறது.
வைகை அணையிலிருந்து கிடைக்கிறது. எனவே போதுமான தண்ணீர் மதுரை மக்களுக்கு கிடைக்கவில்லை. வாரத்தில் 4 நாட்கள் 3 நாட்கள் என்று தான் கொடுக்கிறார்கள். அதுவும் வெயில் காலத்தில் பார்த்தா, கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 5 நாள் 6 நாள் ஆகிவிடுது. அதுவும் சாலையில் பார்த்தீங்கன்னா பழைய பைப்புகளாக இருப்பதனால இந்த கழிவுநீர் பைப்புகள்லாம் உடைஞ்சு அது கழிவு நீராக கலந்து வருகிறது. மக்கள் மிகவும் 4 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி பிடிக்கும்போது கூட மிகப்பெரிய அவங்க துன்பத்துக்கு ஆளாகிறாங்க. கழிவு நீராக வருவதனால் பயன்படுத்த முடியாமல் விலைக்கு வாங்குறாங்க. இந்த நிலையெல்லாம் எடுத்து சொல்லி முதலமைச்சர்கிட்ட சொல்லி 1296 கோடியில் அந்த திட்டத்தை கொண்டு வந்து 2023 முடிக்கணும்னு சொல்லி தான் அந்த திட்டம் போர்க்கால அடிப்பில் அண்ணனே வந்து தொடங்கி வச்சாரு. அது தொடங்கி வச்சு பணிகள் விரைவாக போர்க்கால அடிப்படையில் நடைபெற்றது. ஆனால் இவர்கள் வந்து 2023 முடிக்க வேண்டிய பணியை மெத்தனமாக செய்து இப்போ என்னன்னா காலதாமதமாக தொடங்கி இப்போ அந்த பணியில் விரைவு காட்டலை. அந்த ஒப்பந்த பணியாளர்கள் எடுத்தவர்கள் சரியான பைப்லைன், தரமான பைப்லைன் போடாதனால நிறைய இடங்கள்ல இந்த உயர்மட்ட நீர்நிலை தொட்டியிலிருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, அது ப்ரெஷர் தாங்காமல் சில இடங்களில் உடைஞ்சிருது. வெடிப்பு ஏற்பட்டு ரோடுகளில் தண்ணி ஓடுகிறது. கடைசி வரைக்கும் தெரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி போகணும். 24 மணி நேரம் தண்ணி கொடுக்கணும். இது திட்டமே 24 மணி நேரம் தங்கு தடையின்றி வீடுகளுக்கு தேவையான பொழுது பிடித்து கொள்ளலாம் என்ற திட்டம் தான் இந்த திட்டம். ஆனால் இவங்க 2 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க. 2 மணி நேரமும் கொடுக்கறது முறையாக கொடுக்கல. ஆனால் நம்முடைய அமைச்சர், வணிக வரித்துறை அமைச்சர் இதுலேயும் நம்முடைய பிடிஆர் பல்வேறு மத்திய தொகுதியிலும் ஒரு 90% பணிகள் முடிவுற்றிருக்கு. இது உண்மையிலே வருத்தத்தை மகிழ்ந்தத்தக்கது. 2 அமைச்சர்களும் பொதுவானவர்கள், மதுரை மாவட்டத்துக்கே அமைச்சர்கள், தமிழ்நாட்டுக்கு சொன்னால் இன்னும் தமிழ்நாட்டுக்கே அமைச்சர்கள். அந்த துறை மதுரை மக்களுக்கு பிரதிநிதித்துவத்தை இவங்க மூலமாக கொடுக்குறாங்க. இப்போ அவங்க என்ன செஞ்சுருக்கணும், எல்லா ஏரியாவிலும் இருக்கா அப்படின்னு அமைச்சர் ஒரு வந்து எத்தனையோ அவர் போறார், எத்தனையோ நலத்திட்டம் போறாரு, எத்தனையோ இடத்துக்கு போறார். ரோடுக்கெல்லாம் பூமி பூஜை போட போறார். ரோடுக்கு நாங்கெல்லாம் எங்கள் காலத்தில் போட்டதே இல்லை. அது மத்திய அரசு மாநில அரசு கொடுக்குற நிதியில் போடுற இது ரோடு, அது கடன் வாங்கி போடுற ரோடு. அதை போய் தொடங்கி வைக்க போறவர் ஏற்கனவே மதுரை மக்களுக்கு முக்கிய பிரச்சனையாக இருக்க குடிநீர் பிரச்சனையை, அதுக்கான ஆதாரமாக இருக்கிற அந்த தண்ணி சரியாமல் போகுதா, அது ப்ரெஷர் தாங்குதா, பரிச்சாத்தமாக அவர் வர்றாரு, அமைச்சர்கள் வர்றாங்கன்னு சொன்னாலே அதிகாரிகள் அதை கவனம் செலுத்துவாங்க. அதை நாங்கள் எங்கள் காலத்திலாம் அப்படி தான் செஞ்சோம். அதனால தான் நாங்கள் 8000 கோடிக்கு எங்கள் காலத்திலே பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இப்போ 4 மாசு வீதி பாருங்க, உலகத்தரம் வாய்ந்த சாலை போட்டோம். ஏன்னா நான் என்னுடைய தொகுதி இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் மதுரை அமைச்சர் முறையில் தான் நான் என்னுடைய முயற்சியில் கொண்டு வந்தது. இந்த முல்லை பெரியார் கூட்டுக்குழு இது சரியா இயங்கலைன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. நான் ஒவ்வொரு சட்டமன்ற தொடர்லையும் நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட கேட்பேன், இன்னும் ஒரு 6 மாசத்துல தொடங்கிடுவோம், இந்த முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டே வந்தார். விரைவாக நீங்க மாண்புமிகு உறுப்பினருடைய குறைகள் இல்லாத அளவுக்கு அனைவருக்கும் நீங்க என்ன மாதிரி அந்த திட்டத்தை கொண்டாந்தீங்களோ அந்த நோக்கம் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் செயல்படுத்தும்னு சொன்னார். ஆனால் செயல்படுத்தலை. மன வருத்தமா இருக்கு. நாங்கள் எங்கள் காலத்தில் போடப்பட்டதெல்லாம் பாருங்க, பெரியார் பேருந்து நிலையம் இன்னும் அந்த வணிக வளாகம் திறக்கலைங்க, அடுக்குமாடி வாகனம் நிறுத்த இடம் திறக்கலைங்க. 2000 வாகனம் நிறுத்தலாங்க, 2 வீலரு. ஏறத்தாழ 1500 4 வீலர் நிறுத்தலாம், கார்கள் நிறுத்தலாம், அடுக்குமாடி வாகனம் நிறுத்த இடம், விலாசமான கட்டடம். அங்கே வியாபாரிகளுக்கு, வணிகர்கள், அரசாங்கம் இது மாநகராட்சிக்கு வருவாய் கிடைக்கும். அதை செய்யலை, மற்றெல்லாம் தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஆட்சியில் இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒன்றுமே மாநகராட்சி, இப்போ மாநகராட்சியில் இந்த மாதிரி நிர்வாக அதிகாரிகள் சரியில்லாதனால அதிகாரிகளை அமைச்சர்கள் போய் அவங்கள சரியாக முடுக்கி விடாதனால, இல்லை ஆய்வு கூட்டம் நடத்தாதனால இன்னைக்கு அதிகாரிகள்லாம் மெத்தனமாயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரொம்ப இந்தியாவிலே எத்தனையோ மாநகராட்சி, 20 லட்சம் மக்கள் பெருக்கம் உள்ள மாநகராட்சிகள்
எடுத்தா 10 லட்சம் 10 மாநகராட்சிகள் இருக்கு. இந்த 10 மாநகராட்சியில மோசமான மாநகராட்சி மதுரை மாநகராட்சின்னு பேர் வாங்கியிருக்கு. இந்த அமைச்சர்கள் கொஞ்சமாச்சும் ரோசம் வேணாமா? சரி, நகர்ப்புறத்துறை அமைச்சருக்கு எங்க காலத்துல பசுமை நகர்ன்னு நாங்கள் பேர் வாங்கினோம், சர்டிஃபிகேட் வாங்கணும். இப்போ நீங்க வாங்கியிருக்கீங்களா? சரி, என்ன இவ்வளோ மோசமாக இருக்கு? அது என்ன அதிகாரி இப்படி செஞ்சுருக்காங்க? அது கவனம் செலுத்துங்க. போதுமான தூய்மை பணியாளர் இல்லை. இப்போ ஒரு மேயரை 69 மாமன்ற உறுப்பினர் இருக்காங்க திமுகவில். ஒரு மேயரை 4 மாதமாக நியமிக்க முடியல. 5 மண்டல தலைவரை நியமிக்க முடியல. 2 நிலைக்குழு தலைவரை நியமிக்க முடியல. உயர்நீதிமன்றம் சொல்லியும் கூட இந்த 200 கோடி ஊழல் நடந்திருக்கிறத முறையாக விசாரணைக்கணும். வீடுகளுக்கு போடுற அந்த வரியை வணிக வளாகங்களுக்கு போட்டிருக்காங்க. வணிக வளாகங்கள் போடுற அந்த வணிக அது எந்தெந்த கட்டடத்துக்கு போட்டிருக்காங்க என்பதை கண்டறியதுக்காக ஒரு குழு அமைத்தார் தென்மண்டல ஐஜி தலைமையில். அது இயங்குதா? ஒரு வாரத்தில் 25 கோடி ரூபாய் கண்டுபிடிச்சாங்க. மீதி இயங்குதா இயங்கலையா என்பதே தெரியல. என்ன நடக்குதுன்னே எங்களுக்கே ஒன்றும் தெரியல. இது வரைக்கும் 4 மாதம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் கூட்டமே இல்லை, மாநகராட்சி கூட்டமே நடக்கல. நேற்று கூட எங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. என்ன அர்த்தத்தில் பட்ஜெட்? ஒரு மேயர் இல்லை, ஒரு நிர்வாகம் இல்லை, மண்டல தலைவர் இல்லை, என்ன நிர்வாகம் பண்ண போகிறாங்க? பேருக்கு ஒப்புக்கு ஒரு பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுறாங்க. முதல்ல அது ஆய்வு பண்ணணும்ல, அது கூட்டம் நடத்திருக்கணும்ல. ஏன் துணை மேயரை வச்சு கூட அவங்க நடத்தலாம்ல? அப்ப மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேல் நம்பிக்கை இல்லையா? என்னதான் இந்த திமுக அரசு என்ன நினைக்குது என்னன்றதே தெரியல. சும்மா துக்ளக் தர்பார் ஆட்சி மாதிரி இந்த ஆட்சி இருக்கு. மக்களுக்கான எந்த திட்டத்தையும் இல்லாம முதலமைச்சர் சொல்றாரு முதன்மையான திட்டம், நாங்க கொடுக்கிற திட்டம் தான் முதன்மையான திட்டம் இவர் சொல்றாரு. இன்னைக்கு பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றத்தை ஏற்படுத்தியிருக்கணும். என்ன முன்னேற்றத்தை? போதைப் பொருள் கொடுத்து பெண்கள் நடமாட முடியாத அளவுக்கு இருக்கு. 5 வயசு பாப்பால இருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் வெளியே இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு நாட்டில் நடக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு புள்ளி விவரம் அகில இந்திய அளவில் எடுத்திருக்காங்க. அன்பு திருமாவளவனுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு பேசாம வாய் மூடி மௌனியாக இருக்கிறார். தலித்துகள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு தமிழகம் தான் இந்தியாவிலே. அந்த புள்ளி விவரத்தில் குறிப்பாக பெண்கள் மானவங்கப்படுத்தப்பட்டிருக்காங்க. பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது எதிர்த்து அவர் கேள்வி கேட்டிருக்காரா? ஒண்ணுமே இல்லை. சொல்லுங்க. இப்ப நீ ஏதாச்சும் கேட்டு வேற ஏதாவது போடக்கூடாது. நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் போட்டுட்டு தான் நீங்க போடணும். திமுக அரசு தொடர்ந்தாதான் தமிழ்நாடு நல்லா இருக்கும் மக்கள் நம்புறதா சிஎம் சொல்லியிருக்காரு சார். சிஎம் தானே சொல்றாரு. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி நம்ம முதலமைச்சர் ஏதாச்சும் சொல்லுவார். அப்படியே அவர் இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் ஆட்சி தொடரும் 2.0 இதெல்லாம் யார் சொல்றா? முதலமைச்சர் தான் சொல்றார். மக்கள் யார்ட்டாச்சும் போய் பேட்டி கேட்டு மக்கள் சொல்றாங்களா? அதை போய் கேளுங்க. மக்கள் சொன்னா ஏத்துக்கலாம். மக்கள் எந்த மக்கள் சொல்ற இந்த இதுலயே நீங்க இப்ப என்கிட்ட இந்த இதெல்லாம் வாங்குறீங்க. இந்த சொக்கலிங்க நகர்ல வாழ்ற இந்த தாய்மார்கள் அங்கே எல்லாம் நிக்கிறாங்க. அவங்க வீடு எடுக்கிறாங்க. நிக்கிறவங்க கூட எங்க கட்சி சார்பான்னு கூட நீங்க சொல்லலாம். அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு போய் சொல்லுங்க, இந்த ஆட்சி வேணுமா அப்படின்னு கேளுங்க. ஏறி இருக்க விலைவாசி என்னன்றது. மாலவீடு ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் போதை ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு போதையில் போட்டு போதை கலாச்சாரம் அதிகமாக சொல்லிட்டு இருக்குங்க. கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கு. இப்போ நேற்று கூட மதுரை ஏர்போர்ட்டில் 30 கிலோ கஞ்சா ஒரு 1 கோடி கிலோ கஞ்சாவெல்லாம் போட்டு போதை தொடர்பாக சொன்னாலுமே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சரி, இருக்க ஒரு அந்த பாலாஜி ஆர்ஜே பாலாஜி இருக்கான்ல சிரிப்பு நடிகர், அவன் சொன்ன கதை தான் சார். அது சொன்னதுதான் சார், டைலாக் தான் சார். அவன் பேசுவான், எனக்கு உடம்பு பூரா வியாதி, கை தூக்க முடியல. தாடி பாலா, அவன் பேர் பாலாஜி, ஆர்ஜே பாலா. அவன் பாலாஜி என்ன பாலாஜின்னு தெரியாது. அவன் சொல்லுவான், காது கேட்காது, எது பேசுனாலும் இந்த சைடில் வந்து பேசுங்க, கண்ணு அந்த பக்கம் தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான். உட்காருவோமா? உட்கார முடியாது, ஃபைல்ஸு அப்படின்வான். சரி, அப்போ என்னதான் தீர்வு? எனக்கு இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு நம்ம இவர்கிட்ட தான் கேட்பான், விவேகிட்ட தான் அவர் கலைவன்
இளங்கலைஞர் இளம் கலைவாணர் விவேகிட்ட கேட்பான், உனக்கு ஒரே மாத்திரை, ஒரே ஒரு மாத்திரையில உனக்கு ஒரே சாரியாயிருக்கு, ஒரே ஒரு மருந்து தர்றேன், எல்லா நோயும் தயார். அது மாதிரி இந்த ஆட்சி மாற்றம் ஒண்ணுதான் சார் முழுமையான தீர்வு. தமிழக மக்களுக்கு முழுமையான விடியல் கிடைக்கணும்டா. இந்த தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைமை முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அமர்ந்தவுடன் இதுக்கெல்லாம் முழுமையாக தீர்வு கிடைக்கும் என்பதை நான் முழுமையா சொல்லிக்கிறேன். அதுக்கு இடையில நம்ம என்ன சொன்னாலும் இது நடக்க போறதில்லை. ஏன்னா காவல்துறையே பாதிக்கிறாங்க. 3 நாள் 4 நாளைக்கு முன்னால கோயம்புத்தூர்ல இரவு ரோந்து போன காவல் வாகனம், அந்த காவல் வாகனத்துல பாருங்க ஒரு பெண் காவலர் இருக்காரு, ஒரு டிரைவர், அவரு போலீஸ், அவர் ஏற்றா இதுதான் தெரியல, அவரே அந்த பொண்ணை கற்பழிக்க இது பண்றாரு. எவ்வளவு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை, அப்புறம் என்ன செய்ய போவோம்? ஆட்சியில ஒன்றும் கிடைக்காது. அதே மாதிரி முதல்வர் சொல்லிட்டாரு, நாங்க தான் இந்த வீட்டுக்கு கூட அதுக்கு மாதிரி அவங்களுமே அதோடைய அவங்க எடுத்துக்கிறாங்க. இப்போ சார் இப்போ நான் சொல்றேன், இதே முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன். முதலமைச்சர் எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த 7.5% இங்க முதலமைச்சர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்துட்டார். அந்த சட்டமன்றத்திலே சொன்னார், நானும் அமைச்சராக இருக்கேன், இது முழுக்க யாரு எந்த அதிகாரியும் சொல்லி நான் செய்யலை, இல்லை யாரும் ஆலோசனை சொல்ல நானே தான் 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கேன். இது அரசு பள்ளியில், மாநகராட்சி பள்ளியில், உள்ளாட்சி பள்ளிகளில் படிக்கிறவங்க, ஊராட்சி பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கேன். நீட்டு தேர்வை என்னால் ரத்து பண்ணுறதுக்கான முயற்சிகள் நாங்களும் முடிஞ்சுதான். உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறதுனால அதனால முடியாது என்ற சூழ்நிலை ஏற்பட்டதுனால இதுக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் காரணம். அன்னைக்கு அமைச்சராக இருந்த நம்ம மத்திய அமைச்சராக இருந்த சிதம்பரத்துடைய மனைவி நளினி சிதம்பரம் தான் வழக்காடி இந்த மாதிரி இந்த நீட்டு தேர்வு வேணும், இந்தியாவிலே தமிழகத்தில் தான் விலக்கு கொடுத்துருக்கேன், அதனால நீட்டு தேர்வு வேணும்னு சொன்னது. அன்னைக்கே இதையெல்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப எந்திரிச்சு முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் தானே ஸ்டாலின் சொன்னாரா? சரி, இத்தனை வருஷம் 3-4 வருஷம் ஆச்சு இதை செயல்படுத்திட்டு இருக்காங்கல்ல, இத்தனை வருஷம் சொல்லாம இப்ப மட்டும் சொல்றதுக்கு என்ன காரணம்? அது வெற்றி பெற்றிருக்கு. இப்ப முதலமைச்சருக்கு என்ன பயம், ரொம்ப பயந்துட்டாரு சார். அவர் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, புலம்ப விட்டாங்க தேசிய. இப்ப மோடிஜி வர்றாரு, அடிக்கொருக்க வர்றாரு, அமித்ஷாஜி வர்றாரு, அண்ணன் எடப்பாடியார் ஊரா 184 தொகுதிக்கும் போயிட்டார் மக்கள் வெள்ளத்துல. இப்படி இதெல்லாம் போகும்போது நிறைய கட்சிகள் கூட்டணி சேர்ந்த உடனே மக்களும் இன்னைக்கு எதிர்ப்பு, இந்த ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கிறதுனால புலம்புறாரு. இந்த ஒரு சுடுகாட்டில் போய் நம்ம வடிவேலு போய் புலம்புவாங்க, ஐயோ தவிக்க விட்டாங்களேன்னு. அவர் என்ன சொல்றாருன்னு, நம்ம முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னு அவருக்கே தெரியல. ஏதாச்சும் ஒன்று சொல்ல வேண்டியது பத்திரிகையில சொல்லணும், அன்னன்னைக்கு சொல்லிடணும்னு சொல்றாங்க. வேற ஒன்றும் நம்ம முதலமைச்சர் ஒன்றும் இல்லை. அவர் பயத்துல இப்ப நம்மளே தனியா காட்டுக்குள்ள போனோம்னு, இருட்டுல போனா யாராச்சும் நான் ஆம்பளை யாராச்சும் காட்டுக்குள்ள போறீங்க இருட்டுல, அது மாதிரி இருட்டு ஆகி போச்சு. இன்னைக்கு திமுக என்ற அரசு முடிய போகுது, அஸ்தமனமாக போகுது. உதயசூரியன் அஸ்தமான போகுது, அதனால பயப்படுறாரு. ஆட்சியில் பங்கு தமிழ்நாட்டுக்கு எப்போதுமே ஒத்து வராதுன்னு முதல்வர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. எந்த கட்சிக்கும் சரி வராதுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சரி, யார்கிட்ட சொல்லணும்? யார் கேட்கிறா? இப்ப யார் கேட்கிறா? காங்கிரஸ் தான் கேட்கிறாங்க. அப்ப காங்கிரஸுக்கு உங்களே நேரடியா சொல்லியிருக்கலாம்ல. அவர் தான் சொல்றாரு. இந்த இடைக்கால பட்ஜெட்ல எதிர்கட்சிகளை அதிர்ந்து போடக்கூடிய அளவுக்கு இந்து அறநிலைத்துறைக்கு நிறைய ஒதுக்கீடு பண்ண போறான்னு சொல்லி சேர்ப்பாங்க. கொடுக்கட்டும், கொடுத்த பிறகு பேசுறேன். கொடுக்கறதுக்கு முதல்ல நமக்கு என்ன தெரியும்? பாரத பிரதமர் மதுரை வரும்போது திருப்பூர் போறாருன்னு செய்திகள் வந்து நேற்று கனிமொழி என்ன சொல்றாங்கன்னா, எய்ம்ஸ் போய் அவர் போய் ஆய்வு பண்ண சொல்லுங்க. அதெல்லாம் எய்ம்ஸ் எல்லாம் அவருக்கு ஆய்வு பண்ண அவருக்கு அது அதிகாரிலாம் சொல்லுவாங்க. சகோதரி நேற்று இந்த தேர்தல் அறிக்கை வாங்குறாங்க.
கடந்த தேர்தலில் கொடுத்த தேர்தல் அறிக்கையில் முக்கியமானது இந்த மது விலக்கு பிரச்சனை. ஒரு சொட்டு கூட மது இருக்காது. இளம் விதவைகள் தமிழகத்தில் தான் கூட்டிட்டாங்க எடப்பாடியார் ஆட்சியில் அப்படின்னு சொன்னாங்களே. எங்கள் அம்மா ஆட்சியில் தான் கூட்டிட்டாங்க. இப்போ இளம் விதவைகள்லாம் குறைஞ்சிட்டாங்களா? அந்த புள்ளிவிவரத்தை எடுக்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க அவங்கள. போன தேர்தல் அறிக்கையை அவங்க தான் குழு தயாரிச்சிச்சு, அதுவே செயல்படுத்தல. இப்ப தேர்தல் அறிக்கை தயார் பண்ணி இவங்க என்னத்தை செயல்படுத்த போறாங்க? இவங்களே எதிர்கட்சியா வருவாங்களா வர மாட்டாங்களான்னு நிலை இருக்கு. அப்புறம் என்ன தேர்தல் அறிக்கைய விடுங்க. அதுக்காக அவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்றாங்க. மோடிஜி வருவார், முருகன் கோயிலுக்கு போறாருன்னு சொல்லியிருக்காங்க. அது பாரதிய ஜனதா கட்சியில அவங்க தலைவரை தான் கேட்கணும், எங்களுக்கு தெரியாது. மோடிஜி புரோகிராம் என்ன என்பது அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க பாரத பிரதமருடைய அலுவலகத்தில் தான் கேட்கணும். அலுவலகத்தில் கேட்டால் தான் தெரியும். மினிட்டு பிரதமருக்கு ப்ரோக்ராம் மாறிக்கிட்டே இருக்கும். எப்படி வராங்க எப்படி போகிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும்? இன்னும் ஒன்றும் தெரியல. அவர் போகிறாரா போகலையா, எங்கெங்கே போகிறார் என்றதெல்லாம் தெரியாது. தேமுதிகலாம் ஒரு கட்சியே இல்லைன்னு சொல்லி அமைச்சர் ராஜகண்ணப்பன் சொல்லியிருக்காரு நேற்று வேலூர். அமைச்சர் ராஜகண்ணப்பன் வந்து தேமுதிகலாம் ஒரு கட்சியே இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது பிரேமலா காந்தி அவங்ககிட்ட கேளுங்க. கேப்டன் விஜயகாந்த் கட்சியில கேளுங்க, எங்கிட்ட கேட்டீங்கன்னா. சோதூர் வந்து போட்டோ ஷூட் நடத்தலாம் சொல்லி ஏடிஎம்கே சொல்றாங்க. ஆனா தஞ்சாவூர்ல இபிஎஸ் போகும்போது ஒரு 5000 ஒருத்தர் ஓடி வந்துருக்காங்க. அதுவே போட்டோ ஷூட் மாத்திரம் தெரியுது. ஏதாச்சும் சொல்லணுமே சார். உள்ளன்போடு நேசிக்கக்கூடியவர், விவசாயிகளை நேசிக்க கூட அண்ணன் எடப்பாடியா தான் சார். இந்தியாவிலே நான் காப்பீடு திட்டம் விவசாயிகளுக்கு அதிகமாக வாங்கி கொடுத்தது அண்ணன், விவசாயிகளுக்கு வாங்கி கொடுத்தது அண்ணன் எடப்பாடியார் தான். 2 முறை பார்த்தீங்கன்னா பயிர்க்கடன் ரத்து பண்ணாங்க. இவங்க ஒரு தடவையாச்சும் ரத்து பண்ணியிருக்காங்களா? இவங்க எதாவது செஞ்சுருக்காங்க சார்? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? காப்பீட்டு திட்டத்தில் அதிகமாக வாங்கி கொடுத்துருக்காங்களா? காப்பீட்டு திட்டமே நடத்தலை சார். இவங்க வாங்கவே இல்லை. நிறைய இடங்கள்ல காப்பீட்டு திட்டத்தையுமே செயல்படுத்தாமல் விட்டாங்க. விவசாயிகள் அதனாலேயே தஞ்சை விவசாயிகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால விவசாயிகள் வந்து உண்மையா நேசிக்கிற எடப்பாடியாரை அது எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். இவங்களுக்கு அதுலதான் குழப்பம்தான் திமுகவுக்கு. எந்த சைடை பார்த்தாலும் எடப்பாடியார்னா மாணவர்களை பரீட்சை எழுதாமே பாஸ் பண்ண விட்ட கதாநாயகன்ட்டாங்க மாணவர்கள். அவரை நிச்சயம் வந்தோடனே மடிக்கணி கொடுப்பாருன்றாங்க. ஒரு பக்கம் அவங்க அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம்னு சொல்லிட்டு இப்ப ஏமாத்திட்டோன்னு அவங்க இன்னும் அது எவ்வளவு பாருங்க. ஜூன் மாசத்துல வந்து அதை நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அதுவும் அவங்க பாதி பேர் ஏற்றல. அவங்களுக்கு தகுந்தவங்கள ஜாக்டர்ஜியோட இருக்கிற தலைவர் நிர்வாகிகளை கூப்பிட்டு பாராட்டு விழா, தனக்குத்தானே பாராட்டு விழா நடத்துற மாதிரி நடத்துறாரு. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதனால எங்க எடப்பாடியாருக்கு உண்மையாக நேசிக்கிறாங்க விவசாயிகள். அவர் மும்முனை மின்சாரம் கொடுத்தவர் விவசாயிகளுக்கு, விவசாயிகளுடைய கஷ்ட நஷ்டங்களை தீர்த்தவர், அந்த காவிரி ஆற்று பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தவர், காவிரி நீருக்கு முற்றுப்புள்ளி அதுக்காக அவர் காவிரி தந்த காப்பாளன் வந்தாங்க. அதே மாதிரி தஞ்சை மண்டலத்தை விவசாய மண்டலம் பாதுகாப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தவர் எங்களுடைய எடப்பாடியார். இல்லைன்னா எத்தனை தொழிற்சாலையை வந்திருக்கும். அதெல்லாம் காதவர் எங்க உண்மையான விவசாயிகளின் தோழன், பாட்டாளி வர்க்கத்தின் தோழன் இன்னைக்கு எங்க எடப்பாடியார் என்பதை மக்கள் இன்றைக்கு எல்லோரும் ஏற்றிருக்காங்க. எல்லா தரப்பு மக்களும் ஏற்றிருக்காங்க.